அதனால் இங்கு பிரகஸ்பதி குற்றம் இல்லாதவர், பாரபட்சம் இல்லாமல் தொடங்குகிறார். அசுரனுக்கு ஒரு மன்னன் இருந்தான், அவன் பேர் அசுரேந்திரன். நீங்க இந்திரன் என்பது ஒரே ஆள் அல்ல. அகலிகை மீது ஆசைப்பட்டு ராமாயணத்தில் சொல்ற இந்திரன் வேற, கந்தபுராணத்தில் வருகிற இந்திரன் வேற. இந்திரன் என்பது நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு பதவி. ஆயிரக்கணக்கான யாகங்களை யார் செய்கிறானோ அவனுக்கு இந்திரன் பதவி கிடைக்கும். கந்தபுராணத்தை கேட்பதனாலே என்ன பயன் என்பதை கச்சியப்பர் சொல்லுவார். இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைத்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். யாரு? கந்தவேள் மாக்கதை காதலித்து ஓதுவாரே. இந்த காதலிப்பதுங்கிறது இன்னைக்கு நினைக்கிற மாதிரி தெருவோரத்தில் நின்று கொண்டு பார்க்கறதும், செல்போன்ல பேசுறதும், பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி தர்றதும் அல்ல காதல். காதல் என்பது கொடுக்க நினைக்குமே தவிர எடுக்க நினைக்காது, வாழ வைக்கும். பரிசுத்தமான அன்புக்கு பேர் காதல், உடல் இச்சைக்கு பேர் காமம். நம்ம முன்னோர்கள் தனித்தனியா பிரிச்சு உணர்ந்தான், இப்ப இல்ல. காதல் என்பதற்கு அர்த்தமே போச்சு. அப்பா மேல வைக்கிறதும் காதல் தான், கடவுள் மேல வைக்கிறதும் காதல் தான், பிள்ளை மேல வைக்கிறதும் காதல் தான். ராமாயணத்தில் சொல்லுவார்கள். பரதனை பற்றி கோசலை இடத்திலே ராமன் சொல்லும் போது சொல்லுவான், தீரா காதலன் உன் காதல் திருமகன். அம்மா, உன் அன்புக்குரிய மகனான அந்த பரதனை ஆழ்வான். நண்பனா வந்த குகனை சொல்லுவான், தீரா காதலன் ஆகும் என்று கருணையால் மலர்ந்த கண்ணன். கடவுளை பற்றி ஞானசம்பந்தர் சொல்வார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமசிவாயம், அது வேதம் அனைத்துக்கும் வித்து. அப்ப ஆண்டவன் மேல காட்டுவதும் காதல். நண்பனும் காதலன், பிள்ளையும் காதலன், கணவனும் காதலன். அப்ப அது காமம் அல்ல. காதல் என்பது பரிசுத்தமான அன்பு, வாழ வைக்கிற அன்புக்கு பேர் காதல். படித்தவன் பாட்டக்கெடுத்தான், எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான்னு அர்த்தத்தை அனர்த்தமாக்கினவங்க நாம தான். இப்போ அதனாலே அன்போடு காதலோடு பாசத்தோடு விளங்க வேண்டியவர்கள். அப்போ அப்படி யாரெல்லாம் இந்த கந்தவேள் மாக்கதையை காதலித்து ஓதுவார், அதாவது கீழே கோடு போட்டுக்கணும். காதலாகி கசிந்த சும்மா நமசிவாயன்னு சொன்னவனுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது. கண்டிப்பாக இதை சொன்னால், இதை இப்படி சொன்னால், உருகி சொன்னால் இறைவன் எனக்கு அருள் செய்வான் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவன் நாமத்தை சொன்னால் தான் பலன் கிடைக்கும். வைத்தியர் மருந்து கொடுத்தா கூட உங்களுக்கு நம்பிக்கை வேணும். இந்த மருந்தை சாப்பிட்டா எனக்கு குணமாகும் என்ற நம்பிக்கையோடு சாப்பிட்டா, புண்ணாக்கு அரைச்சு கொடுத்தா கூட பிழைப்போம். என்னமா கொடுக்குறான், ஐயா இவன் கொடுக்கறத நானும் திங்கிறேன் என்று நம்பிக்கை இல்லாம சாப்பிட்டா அந்த நம்பிக்கையின்மையே நம்மளை அழிச்சிடும். எதிரே ஒரு நம்பிக்கை வேணும். எந்த காரியத்தை செய்தால் நான் நிச்சயமா பாஸ் ஆவேன், அது நம்மளை பாஸ் பண்ண வைக்கும். நிச்சயமா என் பேச்ச 4 பேர் கேட்பாங்க, கேட்க வைக்கும். நம்ம மேல முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும், அப்பதான் அடுத்தவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியும். அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கைனே பேர். எதை வேணா நம்ம இழக்கலாம், பொருளை இழக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், சொந்தத்தை இழக்கலாம், உலகத்தில் எல்லா சொந்தத்தையும் மறுபடியும் தேடிக்கலாம், பதவியை இழக்கலாம், மறுபடியும் பெறலாம். ஆனா தன்னம்பிக்கையை இழந்து விட்டால் அத்தனை இழந்துருவோம், அத்தனை இழந்துருவோம். சிலந்தி பூச்சியை பாருங்க, எத்தனை தடவை அந்த கூட அறுபடுகிறது, அது மறுபடியும் மறுபடியும் என்னால முடியும் முடியும் முடியும்னு கட்டிக்கொண்டே தான் இருக்கு. அதுதான் வேணும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. அப்ப கந்தவேள் மாக்கதையை காதலித்து ஓதுவார் இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அடனில் சேர்வர். அதுதான் கந்தபுராணத்துக்கு பலஸ்ருதியே. அப்ப இந்திரன் என்பது பெரிய பதவி. அது மிக நல்லவர்களாக இறை நம்பிக்கையோடு ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்கிறவனுக்கு கிடைப்பது. அதுல தப்பு பண்ணா அவன் அங்கிருந்து டிஸ்மிஸ் பண்றதும் உண்டு. அதனாலதான் ராமாயண காலத்து இந்திரன் வேற, சூரபத்மன் காலத்து இந்திரன் வேற. ஏன்னா பாரதத்திலேயே வரும், நகுஷன் இந்திரன் ஆனா, இந்திரன் ஆன உடனே ஆணவம் வந்தது. இப்ப நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இருந்த அந்த பிரைம் மினிஸ்டர் இருந்த பங்களாவில் தான் நான் இருப்பேன் கேட்கலாம். அவருக்கு கொடுத்த அதே கார் எனக்கு வேணும் கேட்கலாம், அவருக்கு இருந்த அதே பிஏ எனக்கு வேணும் கேட்கலாம். ஆனா அவருக்கு இருந்த அதே பொண்டாட்டி எனக்கு வேணும்னு கேட்டா தப்பு இல்லை?
நகுஷன் அதைத்தான் கேட்டான். அவன் இந்திரன் ஆனான். ஆனா மேல போன அந்த பதவி கிடைத்த உடனேயே இந்திராணி இடத்துல என்னை அழைத்து கொண்டு போங்க. என்ன பண்ண முடியும்? சப்த ரிஷிகளை அழைச்சான். 7 ரிஷிகள் மகாத்மாக்கள். நீங்க என்ன பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போங்க. இந்திராணி சொன்னான், என்கிட்ட நீ வரணும்னா சப்த ரிஷிகள் உன்னை அழைத்து கொண்டு வரணும் பல்லாக்கில். விதியை நொந்து கொண்டு சப்த ரிஷிகள் 7 பேர் ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 3 பேர் முடியாது. 3 3 6 நிறுத்தியாச்சு, 1 மிச்சம். அவர் தான் அகஸ்தியர். அவர் குட்டார். அவரால் இவங்களுக்கு சரியா தோள் கொடுக்க முடியாது. அவர் 2 பேருக்கு நடுவில் வர்றார். இந்த பக்கம் 3 ரிஷி, இந்த பக்கம் 3 ரிஷி, வசிஷ்டர், ராமதேவர், காசியபர், பராசரர். உள்ள உட்கார்ந்திருந்த நகுஷனுக்கு காம வேகம். சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க என்று காலால முன்னால போற அகத்தியரை உதைச்சான். இந்த வண்டி ஓட்டுறவன், குதிரை வண்டி மாட்டு வண்டி ஓட்டுறவன் உதைப்பான். ஏன் கார் ஓட்டுறவனா ஆக்சிலேட்டர் அழுத்தினாத்தான் அது வேகமா போகும். அதனால இவனும் வேகமா போகணும். சர்ப்பம்னா வேகம்னு அர்த்தம். சர்ப்பம் வேற, பாம்பு வேற, நாகம் வேற. சர்ப்பம் சர்ன்னு போகும். இவன் வேகமா போன்னு வடமொழியில சர்ப்பன்னு உதைச்சான். ஒரு ஆத்திரம் வந்தது. நீ இந்திராணி வீட்டுக்கு போகலாம், உன்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காது அவ இஷ்டம். எங்களை நீ பல்லக்கு சுமக்க சொல்லலாம், நீ அதிகாரத்தில் இருக்க. ஆனா என்னை உதைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. சர்ப்பன்னு சொன்ன நீ சர்ப்பமா போ. இந்திர பதவி கிடைத்து, அவனுடைய புண்ணியத்தினாலே பதவி கிடைத்தது. அவன் செஞ்ச பாவத்தினாலே பூமியில மலைப்பாம்பா விழுந்தான். பாரதத்தில் ஒரு பகுதி இது. அவன் குரு வம்சத்தில் பிறந்தவன் தான், முன்னோர்கள் தான். எப்ப எனக்கு சாபம் தீரும்னா, எப்ப நீ கேட்கிற பிரம்மத்தை பற்றிய கேள்விகளுக்கு ஒருவன் சரியாக பதில் சொல்லுகிறானோ அப்ப சாபம் நீங்கும். வனவாச காலத்தில் பீமன் வருகிறான். பீமன் அந்த நகுஷன் பிடிப்பான். அப்போ அந்த நகுஷன் பீமன் கிட்ட கேட்க அவன் சரியான பதில் சொல்ல அந்த சர்ப்பத்துக்கு சாப விமோசனம் கிடைத்தது. இது ஏன் சொல்றேன்னா, ஒன்னு படிக்கிற போதே இன்னொன்னு ஞாபகம் வரணும், நல்லது வரணும். மருந்து சாப்பிடும் போது குரங்கு நினைவு வரக்கூடாது. பெண்டாட்டி கிட்ட பேசும்போது பக்கத்து வீட்டுக்காரி நினைப்பு வரக்கூடாது. ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க, ஒன்னு நினைச்சா இன்னொன்னு நினைக்கணும். நல்லதை நினைக்கணும். இங்க அதே மாதிரி இந்திரன் என்பது நாம் செய்கிற நல்லதனாலே கிடைக்கக்கூடிய பதவி. தப்பு செஞ்சா அதுல இருந்து அனுப்பி விட்டுருவான். இங்க அதே மாதிரி அந்த இந்திரர்களுக்கு ஒரு குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி, அசுரர்களுக்கு குருவாக இருப்பவர் சுக்கராச்சாரியார். அசுரர்களுக்கு தலைவன் பேர் அசுரேந்திரன், தேவர்களுக்கு தலைவன் பேர் தேவேந்திரன், மனிதர்களுக்கு தலைவன் பேர் நரேந்திரன். அந்த பேர் விவேகானந்தருக்கு மட்டும்தான் வச்சாங்க. அத்தனை மனிதர்களுக்கும் தலைவர் பேர் வந்தது. அது வச்சது ராமகிருஷ்ணன், அவருக்கு வைத்தது நரேந்திரர் என்று. அவரை விவேகம் தெரிந்த இந்திரன் என்றதுனால விவேகானந்தர். இப்போ அந்த அசுரேந்திரன், அவன் மனைவி பெயர் மங்களகேசி. 2 பேருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. எல்லாருக்கும் அந்த குழந்தை என்பது எல்லாருக்கும் சமம். நீ பணக்காரன் உனக்கு குழந்தை இருக்கும், நீ கூலிக்காரன் உனக்கு குழந்தை இல்லை, நீ மேல் ஜாதிக்காரன் குழந்தை உண்டு, நீ கீழ் அதெல்லாம் கிடையாது. புத்திர பாக்கியம் என்பது அவரவருடைய புண்ணியத்தினால கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம பாவின்னு அர்த்தமும் இல்லை. நாவுக்கரசர் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் பாவியா? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு குழந்தை இல்லை, அவர் பாவியா? குழந்தை இல்லாததுனால பாவி கிடையாது, இன்னும் நல்லது. பிள்ளையால வர்ற துன்பம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லன். இவன் குழந்தை இல்லை தவிக்கிறான். எல்லாருக்குமே அது ஒரு ஏக்கம். குழந்தை இல்லைன்னா எப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கணும். கோயிலா போவோம், பல யாகம் செய்வோம், விரதம் இருப்போம் எல்லாம். இவர்களும் யாக புண்ணியத்தினாலே இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அது பேர் சுரசைன்னு பேர். முதல்ல குழந்தை வேணுமோ, வயிற்றுக்கு ஒண்ணுமே கிடைக்காத போது ஒரு பழைய சோறாவது கிடைச்சா போதுமோ. ஆனா பழைய சோறு கிடைச்ச பிறகு சூடான சாதம் கிடைக்கப்படாதா? முதலே கணச்சிருக்கிறது. இப்ப அதே மாதிரி குழந்தை வேணும்னா ஆணும் குழந்தை தான், பெண்ணும் குழந்தை தான். எது சாதிக்க போகிறது? அவனவனுடைய 10 விரல்கள் தான் அவனவனுக்கு உதவி. அதுவே உதவ மாட்டேங்குது. நம்ம கால் வயசானா வேகமா ஓடணும்னு நினைக்குது. இப்ப அப்பாவை பார்த்தா ஓடி போய் கும்பிடுறவங்க கால் நடக்க மாட்டேங்குது. வயசானா நம்ம உடம்பே நமக்கு உதவல, பெத்த பிள்ளைக்கு மற்றவனுமா உதவும், அதை நினைக்கவே கூடாது. அதெல்லாம் கடன். பெண்டாட்டி கடன், புருஷன் கடன், அப்பா அம்மா கடன், புள்ள கடன், எல்லாம் கடன்.
போன ஜென்மத்தில் வாங்கின கடனை வசூலிக்கத்தான் இந்த ஜென்மத்தில் உறவா வருது. அவ்வளவுதான். நீங்க யாருக்காவது ஒரு 10 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது கொடுக்காம விட்டா அவன் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு பிள்ளையா பிறந்து அந்த 10 ரூபாய்க்கு பாலை குடிச்சிட்டு செத்து போயிடும். அவ்வளவுதான், கடன் வசூலாயிடுது. நான் அதனால தான் சொல்லுவேன், யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்து எங்க சரவண அம்மா நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன்பா. அடாது கடன்டா. நான் சொல்லுவேன், கடன் கொடுக்கறதா கொடுக்குற, 1,00,000 ரூபாய் கடன் கொடு, கொஞ்ச நாளைக்கு உனக்கு குழந்தையா பிறந்து ரொம்ப நாளாவது இருப்பேன். நீ 10 ரூபா கடன் கொடுத்தா நான் பக்குன்னு போயிடுவேன். நாம கடன் தீர்ந்து போச்சுன்னா இந்த உலகத்தில் நமக்கு வேலையே இல்லை. அவ்வளவுதான். அந்த 2 இட்லி நமக்கு கடனா அது திங்கிற வரைக்கும் தான் வாயை திறப்போம். 3வது இட்லி நமக்கு இல்லை, போயிடும். அதனால இங்கேயும் அவரவருக்கு எவ்வளவு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். அதுல பிள்ளை என்ன பொண்ணு என்ன எது சாதிக்காம போகிறது? எதையும் நம்பாதீங்க. ஒரு மகாராஜா கோடீஸ்வரன், சந்தோஷமே இல்லை. காசுனால மட்டும் சந்தோஷம் வந்துடாது. இன்னும் பார்க்க போனா பணம் சேர சேர பிரச்சனை தான் வரும், விரோதம் ஜாஸ்தியாகும். அண்ணன் தம்பி கொடுத்தா என்ன, எனக்கு பிள்ளை இல்லையே எனக்கு கொடுத்தா என்னம்பா, சம்மந்தி எனக்கு கொடுத்தா என்னம்பா, ஏன் நம்ம பெத்த பிள்ளைய எதுக்கு இன்னும் சாவியை கழுத்திலேயே மாட்டிட்டு திரிகிற, என்கிட்ட எழுதி வச்சா என்னம்மா. ஒண்ணுமே இல்லாட்டா ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. இருக்கிறவன் செத்து போனாத்தான் செத்த வீட்டில் அவனை எடுக்கிறதுக்குள்ள எடுத்தா நான் காரியம் செஞ்சா எனக்கு எத்தனை சொத்தும்பா. இல்லாதவனா இருந்தா எல்லாரும் தோள் கொடுப்பான். அதான் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கையை தட்டி. நீங்க ட்ரெயின்ல போறீங்க, மூட்டை முடிச்சே இல்லை, எந்த ஸ்டேஷன்ல 1 நிமிஷம் ட்ரெயின் இருந்தா கூட டக்குன்னு இறங்கி போடிடலாம். ஒரு 4 பொட்டி 2 கூடை எங்க அம்மா கொடுத்தாளுன்னு பச்சை மிளகாயில இருந்து கருவேப்பிலை முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒத்தாள் அந்த ஸ்டேஷன் 2 நிமிஷம் தான் நிற்கும். இதை கீழே எதை வைப்பீங்க, இதை மேலே வைப்பீங்க, இறங்குறதுக்குள்ள ரயில் போயிட்டு பாதி மூட்டாங்க.